எல்லோரும் வெளியில் கிளம்பிட்டோம். இன்றைக்கி வெளியில் போகலான்னு நேற்று நைட்டே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் இருக்குன்றதுனால கேப் புக் பண்ணியிருக்காங்க. கேபுக்காக வெயிட்டிங். மெரினா பீச் எல்லோரும் போகிறது. எல்லாருமே செம்ம ஹாப்பியாக கிளம்பி ரெடியாக நிற்கிறோம். இங்கே பாருங்கள், எங்கள் மூத்தார் என்ட்ரி கொடுத்துட்டாரா. எங்கள் மூத்தார் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. கமெண்ட்ஸில் கூட படித்தேன், மூத்தார் இல்லாமல் வீடு ஒரு மாதிரி நீட்டு. ஸோ பாருங்கள், மூத்தார் இங்கே தான் இருக்காங்க. மூத்தார் வந்து சென்னை டு கேரளா, கேரளா டு சென்னை ட்ரிப் படிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு எப்படி தோணுதோ அப்படி போய் ஒரு 2 வாரத்துலேயே ரிட்டர்ன் வந்துட்டார். போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. ஸோ வந்த உடனே டிக்கெட் கேன்சல் பண்ணுறதுன்னு தான் சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் புக் பண்ணிட்டு தான் வந்தார். பட் வந்து மாமியார் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே கிளம்பிடுவாங்க. பையனை காலேஜ்லாம் விட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் போவார். வண்டி ஒன்று எடுக்கிறா. ഗ്യാപ്പുണ്ട്. ഫ്രണ്ട് സൈഡ് അവർ തന്നെ. மெரினா பீச் வந்துட்டோம் நாங்கள். பீச்சுக்கு டெலிவரி முடிச்சுட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பீச்சுக்கு வரேன் பாப்பா கூட்டிகிட்டு. நான் வரலன்னு தான் சொன்னேன். ஹஸ்பண்ட் தான் ஃபோர்ஸ் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. குழந்தை இருக்கிறதுனால நான் யோசித்தேன். பட் ஹஸ்பண்ட் பார்த்துக்கலாம் வான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஈவினிங் வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, பசங்க விளையாடி இருப்பாங்க. செம்ம ஹாப்பி. என் பையன் உங்கள் அப்பா கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டு அவர் இருந்தார். அங்கே பாருங்கள், அப்பா பிள்ளைங்க எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்கன்னுட்டு. അതൊന്നും വേണ്ട കണ്ണാ ചേച്ചി. ஐயோ, இந்த 3 பேர் எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல. இந்த ஜெனரேஷன் ரொம்ப வேர்ஸ்ட். ஒரு என்ஜாய்மெண்ட் கிடையாது. கடலில் காலை வைங்கன்னு சொன்னால் கூட கெஞ்சி பார்த்தாச்சு. ஐயோ, நேற்று காலு கூட வைக்கலன்னு அப்படியே வந்துட்டாங்க. நாங்கள் சொன்னோம் கடலுக்கு போனால் காலாவது நினைக்கணும். ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணிட்டு போயிட்டானுங்க. இந்த ஜெனரேஷன் முழுக்க முழுக்க மொபைலில் தான் அடிக்ட். மொபைல். எப்படிடா அச்சன்? அங்கே ஒரு ரெட் கலர் டிஷர்ட் தெரியுதுங்கன்னா அங்கே தான் என் பக்கத்தில் எங்கள் மூத்தார் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கடலுக்கு வந்துட்டோம். என்ன காலை நினைக்கிறேன், இனிமேல் தான் போகணும். இனிமேல் தான் என்ஜாய்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. போட்டு சென்ட்ரல் வண்டில் அது மாத்திரம் எடுத்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரீசன் என்னென்னா, ரொம்ப நாள் வீட்லேயே அடைப்பட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து வர மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. வெரி ஹாப்பி கடலை பார்த்ததும். இங்கே பாருங்கள், என் பையன் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஏதோ எழுதுறாரு அவர் பாஷையில். கிறுக்குன்னு கிறுக்கிட்டு இருக்காரு. பசங்களும் ஹாப்பியாக தான் இருந்தாங்க. இந்த டீனேஜ் பாய்ஸை தாண்டி இவங்க 2 பேரும் செம்ம ஹாப்பி. எங்கே பாருங்கள், இந்த டீனேஜ் பாய்ஸு என்ன பண்ணுறாங்கன்னு சும்மா ஃபோனை தூக்கிக்கிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு அப்படி தான் சுற்றிட்டு இருந்துச்சுங்க. யாரும் கிளம்பவே இல்லை கடலுக்கு. போய்க்கோ அச்சு, அஞ்சு போய்க்கோ. பேண்ட் ஒன்று மடக்கிக்கோ. ஒன்று காடு நினச்சா மதி.
വാ மூத்தார் பாப்பா பிடிச்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலி மூத்தார் வரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா அவர் அடிக்கடிக்கு பீச் போகிறவர், ஈவினிங்கில் சும்மாவே போவார். அதனால் அவர் வேணான்னு நினச்சாரு. நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், அந்த 3 பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டாங்க. பசங்க மட்டும் காலை கூட நினைக்கல. கேட்டால் பயம் சொல்லுறாங்க. இல்லைன்னா கடலால் இழுத்துட்டு போயிடும், அது அப்புறம் மண் ஆகிடுமா, ஈரம் ஆகிடுமா, பேண்ட்டு நனைஞ்சிருமா, ஐயோ எவ்வளோ ரீசன் சொல்கிறாங்க இந்த பசங்க. ஆகும்போது இந்த பசங்க கூட்டிகிட்டு வந்து வேஸ்ட்டு. அவங்கள வீட்டுக்குள்ளே விட்டுட்டு ஒரு ரூம் உள்ள விட்டால் போதுங்க, ஒரு மொபைல் கொடுத்தா அது மட்டும் அவங்களுடைய உலகம், வேறு எதுவுமே வேண்டாம். எவ்வளோ பெரிய உலகத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எல்லாரையும் பார்த்துட்டு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். பசங்க தெரியல, இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு மொபைல் கையில் கொடுத்துட்டாங்களா, அதிலிருந்து அடிக்ட்டு. மொபைல் இருந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம். சும்மா நின்று நாங்கள் எத்தனை வாடி கொடுத்தா கூட வரவே இல்லை பிள்ளைங்க. பட் நாங்கள்லாம் என்ஜாய் தான் பண்ணோம். என்னோடய ஹஸ்பண்ட் கோபுரம் கட்டுறாராம். அது அவரோட பையனுக்கு அவர் கட்டி கொடுக்குறாரு. பையனும் அவரும் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. பையன் வந்து எல்லாமே பார்க்கணும், அவர் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சாரோ அது எல்லாமே பையனுக்கு கொடுக்கணும்னு நினச்சி தான் இவர் இதெல்லாம் பண்ணுறாரு. அவர் கூட மோஸ்ட்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. பழைய 90s ஐட்டம்ஸ்லாம் நிறைய அவர் வாங்கி கொடுப்பாரு. எல்லாருமே கடலில் மண் வீடு, கோபுரம் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த சைடுன்னு பார்த்தா நான் இங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் காலெல்லாம் நனைச்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன் பாருங்கள். நானும் கொஞ்ச நேரம் கடலில் இருந்தேன். அதுக்கப்புறம் பாப்பா பிடிக்கணும் இல்லையா, மூத்தார் என் கையில் பாப்பா கொடுத்துட்டு அவர் போயிட்டார். பாப்பா வச்சுட்டு நான் தான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். எல்லோரும் விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். கடல் மண் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அப்படியே இருந்தால் அங்கே பாருங்கள், அப்படியே ஒரு புறா வந்துட்டு போச்சா என் கண்ணை முன்னாடி. செம்மையாக இருக்குல்ல. அப்படியே என் காலாண்ட தான் வந்துச்சு. வந்து அப்படியே யூட்டன் போட்டு அவர் போயிட்டே இருக்கார். அவ்வளோ கிட்ட வந்துடுச்சு, கைப்பிடிக்கிற தூரத்தில் தான். கடலுக்கு வந்துட்டு ஹார்ட்டை புல்லனா எப்படி, அதான் போட்டுட்டோம்ல. அங்கே பாருங்கள் எங்கள் மூத்தாரு எல்லாருமே முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் அவர் கடைசியில் போயிட்டு அவர் கால் நினைக்கிறாரு. அப்புறம் அடிக்கடிக்கு போகிறாரு இல்லையா, அதனால் எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க. மண்ணில் வீடு கட்டி கடலை ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்குது. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப வருஷம் கழித்து நான் போனது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லார் கூடயும் போனது இன்னும் கூட பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்ட் கோபுரத்தை கட்டிட்டாராங்க, பார்த்துக்கோங்க. பீச் என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். நல்ல பசங்க எங்கேயாவது போய் சாப்பிட்லாம் சொல்லிட்டு அங்கே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த കുതിര
അതില്ല കുതിര മാത്രമേ ഹലോ ആണില്ല എനിക്ക് വയ്യ വീഴാൻ വയ്യ. അഞ്ചിന് ഒരു റൈഡ് കളിക്കാം. കുതിര ആ അങ്ങനെയും പറയാം. അത്രയും അഡ്ജസ്റ്റ് ചെയ്തു. അതിനെക്കാട്ടും കുഞ്ഞിനോട് ആരും പറഞ്ഞില്ലേ? അശ്ശോ കുഞ്ഞിനോടാരും പറഞ്ഞില്ലേ? കുഞ്ഞിനോടാരും പറഞ്ഞില്ലേ? അത് പഠിച്ചു. കുതിര കിട്ടും. മുത്ത മണ്ണിൽ കയ്യെത്തി എന്റെ മേത്തോണ്ട് കൊടുക്കണം. ഇവിടുന്ന് പോവില്ലേ? അങ്ങനെ അതിന്റെ മുകളിൽ വെച്ച് കഴിച്ചു. അത് അത്രയ്ക്ക് അതിനാ ഒരു പേടിയില്ലല്ലോ. അവിടെ പേഴ്സില്ലേ?